சிவப்பு தொப்பி போட்ட மான்ஸ்டர், உங்க அண்ணா என்ன ரகசியத்தை இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு இருக்காரு? அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா? ரொம்ப ஆபத்து நிறைஞ்சதா? ஆமா டெய்ஸி, ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் உங்க எல்லாரையும் பிடிச்சி நாங்க இங்க உட்கார வச்சிருக்கோம், போக விடாம. நீங்க பாட்டு போயிட்டு எங்க அண்ணனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யார் என்னன்னு பாக்குறது? நீங்களே சொல்லு. அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு அந்த ரகசிய காட்டோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீங்கள் என்னென்னா எங்களை பிடிச்சி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. நாங்கள் கேட்டதும் இன்னும் வரல. சரி, பூம் பூம் ஷிக்கு ஷிக்கு பூம் பூம் பேய்ங்க. அவன் உங்களுக்கு வேண்டிங்கிற பொருளை தான் வாங்க போயிருக்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்களே ஒரு மான்ஸ்டர்ஸ், நாங்க என்னைக்கு காஃபி குடிச்சிருக்கோம்? அவன் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்க வேண்டாமா? அதான் உங்க டைமென்ஷனுக்கு போயிட்டு வாங்குறதுக்காக போயிருக்கான். என்னது, எங்க டைமென்ஷனுக்கா? எனக்கு ஒரு டவுட், எங்க டைமென்ஷனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? எப்படி பேசுவீங்க? நாங்க என்னதான் மான்ஸ்டர்களா இருந்தாலும் எங்களுக்கும் மூளை இருக்கு. அங்க நாங்க 1 பாயிண்ட் கான்டாக்டா ஒருத்தரை வச்சிருக்கோம். அவர் மூலியமா தான் எங்களுக்கு வேண்டிங்கிற பொருட்களை நாங்க வாங்கிப்போம். ஓ, அவ்வளோ அறிவாளியான ஆட்களா இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நாங்க கஷ்டப்படுறது என்ன பண்றது? நாங்க அப்படி வந்துட்டோம். நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை பத்திரமா நாங்க உட்கார வச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் உங்களை நாங்க வந்து எங்க அண்ணன்ட்ட கூட்டிட்டு போக மாட்டோம். அவர் என்ன உக்கரத்துல இருக்காருன்னு வர தெரியல. நாங்களே அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 950 வருஷம் இருக்கும் அவரை நாங்க பார்த்து. என்னது, 950 வருஷமா? உங்க அண்ணன்ட்ட நீங்க பேசுனதே கிடையாதா? ஐயோ, அவர் சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றாரு? அவரு தன்னைத்தானே அந்த ரகசியத்துக்காக அர்ப்பணிச்சுட்டாரு. அவருக்கு பசி, தூக்கம், துன்பம், இன்பம்னு எதுவுமே கிடையாது. அவர் பாட்டு அந்த ரகசியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு இத்தனை வருஷங்களா. நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? உங்க அண்ணன்னு சொல்ற, அவரை நல்லபடியா பாத்துக்கணும் இல்லை, இப்படி தனியா தண்ணி தெளிச்சு விட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அக்கறையே இல்லை. இதுல வர நீ வேற எங்களை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தான் இங்க உட்கார வச்சிருக்கேன்னு சொல்ற. இதெல்லாம் என்னது? இது வந்துட்டு லாஜிக்கா இருக்கா? நீனே சொல்லு, சிவப்பு தொப்பி போட்ட மான்ஸ்டர். டைசி கேட்கறது கரெக்டு தான். உங்க அண்ணன்னு சொல்ற, பக்கத்துலயே வச்சு பார்த்துக்கிறது இல்லையா? அவர் தான் போயிட்டாருன்னா நீங்க விட்டுருவீங்களா? 950 வருஷம்னா எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ எப்போ, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அண்ணா இவ்வளோ பெரிய இதுல வந்துட்டு இருக்காரே, சரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தராவது நீங்க அந்த ரகசியத்தை காப்பாத்தலாம்ல. உங்க அண்ணனே பார்க்கணும்னு ஒண்ணு கிடையாது தானே? அது அது எங்களுக்கு அந்த யோசனையே வரல. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது லைட்டா. என்ன ஸ்ட்ரைக் ஆகுது இப்பதான்? எத்தனை வருஷம்? 950 வருஷமா ஸ்ட்ரைக் ஆகுறது இப்ப நாங்க சொல்லி, அதுவும் நாங்க இந்த சின்ன குழந்தைங்க சொல்லி உனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்ற. ஐயோ, கண்ணாடியை பார்த்து நீனே துப்பிக்க என்ன? டைசி, இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் பேசக்கூடாது. நீ பண்ண காரியத்துக்கு வேற என்னை எப்படி பேச சொல்ற? எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? உங்க அண்ணன்ட்ட கொஞ்சமாச்சும் நீங்க மனசு திறந்து பேசுனீங்களா? அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு அவர் வந்து நினைச்சிருப்பாரு. நம்மளே இத்தனை நாளா இருக்கோம், நம்ம தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, கொஞ்சமாச்சும் ஒரு வார்த்தை வந்து கேட்கலாம். அண்ணா நீங்க கொஞ்ச நாள் இப்படி ரெஸ்ட் எடுங்க, நாங்க இந்த பொறுப்பை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாழ்நாள் ஒருத்தரையாவது யோசிச்சிருந்திருப்பார். தெரியுமா உனக்கு? அது 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 பண்ணிருக்குன்னா தப்புதான். சரி, குத்தி காட்டுற மாதிரி பேசாத, வலிக்குது எனக்கு. டைசி, கொஞ்சம் பொறுமை. எனக்கே பிளட் இஸ் பாயிலிங் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் கொதிக்கல. அண்ணன் வேற உரிமை கொண்டாடுறீங்க. அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு சல்லி பைசாக்கு பிரயோஜனமே இல்லாம இருக்கீங்க. ஐயோ, இதுல பூமு சிக்ஷி பூமும் பே வேற வந்துட்டு டிஸ்கோ பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு இருக்கு. நீங்களாம் வந்துட்டு என்ன சகோதரர்கள்? கொஞ்சம் கூட சல்லி பைசாக்கு வந்துட்டு பிரயோஜனமே இல்லை. நாங்க கூட கொஞ்சம் போயிட்டு உதவி பண்ணுவோம் போல. வெளியில இருந்து வந்திருக்க எங்களுக்கே வந்துட்டு வருத்தமா இருக்கு. கூட இருக்க உங்களுக்கு ஒரு சொட்டு கூடவா வந்துட்டு வருத்தமா தெரியல? இவனை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவசரத்துக்கு உதவுறானுல. நான் என்ன கேட்டேன்னு, காஃபி போடுறதுக்குள்ள பொருளை தானே தாங்கன்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு இவ்வளோ நேரம் பண்றானுவன். அந்த குட்டிச்சாத்தானுங்க வேற என்னென்ன அட்டகாசம்லாம் அங்க பண்ணுதுகளோன்னு வேற தெரியல. இப்போ நான் வீட்டுக்கு மட்டும் வெறுங்கையோடு போனோன்னா என்ன வருது? அந்த டைசி குட்டிச்சாதான் என்னை சும்மா விடாது. பேசியே என் காதுலேருந்து ரத்தம் வர வச்சிரும். என்ன பண்றது? இவங்கள வச்சு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. நல்லா ஜாலியா நானும் ஜித்து சுரேஷும் பாட்டு பாடிக்கிட்டு எவ்வளோ ஜாலியா திரிஞ்சோம். எங்கிருந்துதான் இந்த குட்டிச்சாத்தாங்க வந்துச்சுங்கன்னு தெரியல. இதுங்களை பாதுகாக்கிறதா இல்லை இதுங்களை ஏதாவது ஒரு புதக்குழியில தள்ளுறதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களா, அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா அப்பயே வந்துட்டு அந்த முதல ஏரியில பிடிச்சி தள்ளி விட்டுருந்துருப்பேன்.
வேற யார தேடுறது? நட்டநடு காட்டுல மான்ஸ்டரோட வேர்ல்டுல ஒரு காஃபி பவுடர் கிடைக்குமா? அறிவு இருக்குதா அந்த பிள்ளைங்களுக்கு? ஸ்கூல் தானே போறாங்க, இங்க இருக்காதே. இவங்க 2 பேரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சுருந்துருக்காங்களா? அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் கேட்டேன் என்ன வேணும்னு. உடனே அதை பண்ணித்தா இதை பண்ணித்தான்னு 2 3 கிடக்குதுங்களா? 3 கேட்டுருச்சுங்க. சி, எந்த ஒரு மான்ஸ்டருக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்காது. மான்ஸ்டர்களுக்குன்னு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு ஒரு கோர்ட்டு வைக்கணும். எங்களோட நியாயத்தெல்லாம் யார் கேட்பா? இப்படி அட்டுழியம் பண்ணிட்டு இருக்குன்னு. மாமியார் மருமக சண்டையை தாண்டி இந்த மான்ஸ்டர் சின்ன குழந்தைக்கு சண்டை தான் பயங்கரமா இருக்கு. ச்சே, எதை சொன்னாலும் எதையாவது சொல்லி வாயடைச்சிருதுங்க. நிம்மதியா இருந்த வாழ்க்கையில இப்படி கெரோசின் அடிச்சு ஊத்துன மாதிரி ஆயிப்போச்சு போ. இன்னும் அதுங்க கொளுத்தி தான் போடல, கொளுத்தாமலேயே இப்படி தக 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 தகன்னு எரியுது. முடியலடா. டே பூம்பு, இங்க வா. என்னாச்சு தனியா புலம்பிட்டு இருக்க? நீ புலம்பல, நான் எந்திரிச்சிட்டேன்டா. ஏன்டா இங்க புலம்பிட்டு இருக்க? உனக்குதான் வீடு வாசல் இருக்குல்ல, அங்க போய் புலம்பே. மாசி, நீயா? என்னடி இங்க பண்ற? பூம்பு, நான் தான் சொன்னேன்ல, நீ புலம்பல, நான் எந்திரிச்சிட்டேன், அதான் இங்க வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? நட்டநடு காட்டுல இப்படி பறந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கியே, என்னாச்சு? நார்மலா நீ இந்த பாட்டு அது இதுன்னு கச்சேரி அதுவா தான் இருப்ப, இங்க இப்படி புலம்பிட்டு இருக்கியே, புதுசா இருக்கு. ஐயோ மாசி, அந்த கொடுமையை ஏன் நீ கேக்குற? எங்க வீட்டுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, சின்ன குழந்தைங்க, பாவம்னு சொல்லிட்டு வீட்டுல பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சா என்னையவே அதுங்க போட்டு பாடா படுத்துதுங்க மாசி. என்ன சின்ன குழந்தைங்களா? பூமு, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச என்னாவும் தெரியுமா? இங்க மனுஷங்களுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது, அதே மீறி பத்திரமா இருக்கணும்னு சொல்லி உன் வீட்டுல அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உன்னை இந்த பூதலோகத்துல இருந்தே ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ இங்க உள்ள அந்த விதிமுறையை மீறிட்ட பூம்பும். தெரியும் மாசி, என்ன பண்றது, சின்ன குழந்தைங்க. நீனே சொல்லு, நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குதானே? என் அண்ணன் நான் உங்களை கொடுமைப்படுத்தி ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சாதான் ஏதாவது சொல்லுவாரு. இதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு, ரொம்ப சின்ன பசங்க, அதனாலதான் நான் அப்படியே பண்ணியிருக்கேன். சரி, நேரம் ஆக ஆக உனக்குதான் பிரச்சனை. அவங்கள டக்கு புக்குன்னு அவங்களோட உலகத்துக்கு அனுப்பிடலாம்ல, எதுக்கு இன்னும் உட்கார வச்சிருக்க? அப்படி என்னதான் உன்னை போட்டு கேக்குறாங்க? காஃபி கேட்டிருக்காங்க மாசி, அதுக்கு தான் காஃபி பவுடருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளுக்கு தான் மனுஷங்க லோகத்தில் ஒரு ஏஜென்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனும் லேட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் எதுவும் சேரல. அதான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை தான் புலம்பிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பூமு, இந்த விஷயம்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அசால்ட்டா சொல்ற மனுஷங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு காஃபி பவுடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, இன்னும் வரல, காஃபி போட்டு அவங்களை அனுப்புறேன்னு. ஐயோ, இதெல்லாம் விளையாட்டு இல்லை பூமு, உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால சொல்ற பேச்ச கேள, அவங்கள நேரமா இப்பயே அனுப்பிச்சிரு. அதான் உனக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. பாத்துக்கலாம், என்ன பண்றது? என் கடமை நான் உனக்கு சொல்லணுங்கிறத நான் சொல்லிட்டேன் பூமு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், உன் பாடு. பிரச்சனையில சிக்கிறதும் சிக்காததும் உன் விருப்பம்தான். சின்ன குழந்தைங்க மாசி, அதான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா என்னோட நடவடிக்கையும் உனக்கு தெரியும் தானே, நான் என்ன பண்ணியிருப்பேன்னு. என்னது?